ஹாய் ஜெயண்ணா. ஆம், நான் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் பிஎம்டபிள்யூ சக்ஸஸ் ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்க. அதை பார்த்து உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரியாலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம எதுவுமே வந்துட்டு நம்மளோட கோல்ஸும் சரி இல்லை எதுவுமே டிசைட் பண்ணக்கூடாதுங்கிறது வந்துட்டு இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் வந்துட்டு நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி என் லைஃப்பில் ஏதாச்சும் நடந்திருக்கா, இந்த மாதிரி மிராக்கிள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக பேரண்ட்ஸே கிடையாது. எனக்கு எல்லாமே வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து பார்த்துக்குறாங்க. அதுவும் எனக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருக்கனால அந்த பேக்ரவுண்ட் வச்சு தான் வந்துட்டு நான் இது வரைக்கும் படிக்க வச்சாங்க டிப்ளமோ வரைக்கும். அந்த டிப்ளமோ பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடித்த உடனே என் கசின்ஸாக இருக்கட்டும் சரி இல்லை பிரதர்ஸ் யாராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாமே வந்துட்டு 2 டிகிரி அண்ட் பிஹெச்டி அந்த மாதிரி முடிச்சிருக்கிறதா இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் டிப்ளமோங்கிறது ஒரு டிகிரியாகவும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ். நம்ம கண்டிப்பாக ஒரு டிகிரி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு ஃபைனலாக படிக்கும்போதே எனக்கு இருந்துச்சு. நான் ஃபைனல் செமஸ்டர் வரும்போது நான் எந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டும் நான் அட்டன் பண்ணவே இல்லை. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் எக்ஸாம் ஃபைனல் செமஸ்டர் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதும் போதே வந்து அட்மிஷன் எல்லாம் எல்லா காலேஜ்லையும் இன்ஜினியரிங் ஓப்பனில் இருக்கும்போதே அவங்க வந்துட்டு அட்மிஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணா காலேஜ், பிஎஸ்ஜி அண்ட் பெங்களூர் யூனிவர்சிட்டி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்துச்சு. 2 lakhs 3 lakhs டொனேஷன் கட்டி வந்துட்டு அட்மிஷன் போட்டாங்க. நான் மட்டும்தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா 2 lakhs 3 lakhsங்கும் போது நான் எப்படி போய் வீட்டில் கேட்குறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தயக்கமாகவே இருந்துச்சு. பட் ஆனால் வந்து எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓவராலாக 95% இருக்குது. சரி, ஓகே, நம்ம இந்த மார்க் இருக்குது, இந்த மார்க் வச்சு கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் கிடச்சா நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா எக்ஸாம் முடிஞ்சிச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் இன்ஜினியர் படிக்க போகிறோம், நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களா பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ நானும் என் ஃப்ரெண்ட்டு தைரியமாக நான் சொல்லிட்டேன், நான் படிப்பேனா இல்லைன்னு எனக்கு தெரில, நானும் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க எந்த காலேஜுக்குமே எனக்கு தெரில, நீ தான் பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும் நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டேன். அப்புறம் எக்ஸாம்லாம் முடிச்சு நான் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோங்கிறது எனக்கு தெரில. நான் வீட்டில் ரிலேட்டிவ்ஸில் கேட்டேன், இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க, நானும் படிக்கலான்ட்டு இருக்கேன், எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படிங்கும்போது அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சடனாக, மூஞ்சி அடித்த மாதிரி. நான்ட்டு முடியாது, நீ வேலைக்கு போகிற மாதிரி தான் வேலைக்கு போ, இல்லைன்னா வந்துட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. எனக்கு வந்துட்டு என்னென்னா ரொம்ப அழுகையாக வந்துடுச்சு. சரி, ஓகே, நம்ம எதுவுமே வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு அடம்பிடிக்க முடியாது, நம்ம பார்க்கலாம் என்ன தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் கேல்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 95% இருந்துச்சு. 3 இயர்ஸ் மட்டும்தான் நான் வந்துட்டு படிக்க வைங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு 3 இயர்ஸ் முடிச்சு நான் ஒரு வேலைக்கு போய் அதை ஏர்ன் பண்ணி நான் உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டோடவே நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பட் ஆனால் அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்லி அவங்க விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நான் என் விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தேன், கண்டிப்பாக நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படிங்கிறது எனக்கு தெரில. நிறைய ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் கால் பண்ணி நான் கேட்டேன். பட் ஆனால் அவங்க வந்துட்டு இப்போ கால் பண்ணுங்கள், அப்புறம் கால் பண்ணுங்கள், அப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. ஸோ அதுவும் ஃபெயிலியராக போச்சு. வீட்லேயும் எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணல, அதுவும் ஃபெயிலியராக போச்சு. ஆனால் நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா என் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே சொல்லி வச்சுருந்தேன், நான் படிப்பேன், ஹை ஸ்டடி நான் பண்ணலான்ட்டு இருக்கேன், நான் வேலைக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இருந்துட்டுனா நிறையா ஸ்டாஃப்ஸ்க்கும் அதர் காலேஜஸ்க்கும் வந்துட்டு லிங்க் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு இந்த காலேஜ் போங்க அந்த காலேஜ் போங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் எனக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் போய் கேட்டேன், கவுன்சிலிங் போனால் ஆஃப் பேமெண்ட்டு, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கும்போது 20,000 லேஸ் ஆகும். அப்படி இருந்தாலும் காலேஜ் பஸ் அது இதுன்னு ஃபீஸ் எல்லாம் போகும்போது நியர்லி வந்துட்டு 60,000-65,000 ஆகும். அப்படி நான் வீட்டில் சொல்லி பார்த்தேன், எனக்கு ஆனால் பட் சப்போர்ட்டிவ் பண்ணல. அப்புறம் நான் வந்துட்டு நைட்டெல்லாம் நான் சும்மா நினச்சி பார்ப்பேன், இமேஜின் பண்ணி பார்ப்பேன், கண்டிப்பாக நம்மளுக்கு நைட்டு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று நடக்கும், ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் நடக்கும் நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லி நான் விசுவலைஸ் பண்ணி பார்ப்பேன். இந்த உலகத்தில் வந்து காட்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு காமன் தான், எல்லாத்துக்கும் வந்துட்டு எல்லாத்தோட லைஃப்லேயும் ஒரு அதிசயம் நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப்லேயும் அதிசயம் நடக்கும், கண்டிப்பாக நம்ம படிப்போம். அப்போ நம்மளுக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹாஸ்டல் நம்ம படிப்போம், நம்மளுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் பட்டில் ஏதாச்சும் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஒரு 15 டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு காலேஜில் எனக்கு கிடச்சிதா. அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அதில் வந்துட்டு ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட் இருக்குது. அதில் ஏ பார்த்திங்கன்னா 100% ஸ்காலர்ஷிப் ஃப்ரீ, பி 50 அண்ட் சி பார்த்திங்கன்னா 25% அந்த மாதிரி. அப்புறம் நான் பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். அப்புறம் எழுதும்போது எனக்கு பி கிரேட் தான் கிடச்சிது. அப்பவும் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் போனாலும் அதே ஃபீஸ் தான், அண்டு கவுன்சிலிங்கில் போனாலும் அதே ஃபீஸ் தான், பி கிரேட் 50% தான். சரி, ஓகே, படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன்.
அந்த காலேஜில் பார்த்திங்கன்னா எல்லா அட்மிஷனும் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. திடீர்னு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணோட ஃபோனுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி நீ போய் அப்ரோச் பண்ணு, இந்த மாதிரி வந்து நான் விசாரிச்சு பார்த்தேன். விசாரிச்சு பார்க்கும்போது 95% இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்ன, அந்த மார்க் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுல் ஃபீஸ் வந்துட்டு ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறதா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அது ஹாஸ்டலாக இருந்தாலும் சரி, புக்குக்கு, யூனிஃபார்முக்கு, ஹாஸ்டலுக்கு, டிரான்ஸ்போர்ட்க்கு அந்த டியூஷன் ஃபீஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ தான், போய் நீ அப்ரோச் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்துட்டு அட்மிஷன் வந்து க்ளோஸ் ஆன மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கோ நீ போய் பாரு அப்படின்னாங்க. கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன். அப்புறம் நான் போகவே வேண்டாம், இப்போலாம் அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்புறம் இருந்தாலும் வந்துட்டு இன்னொன்று என்ன சொல்லிச்சேன், சரி போய் தான் பார்ப்போமே, கேட்டு பார்க்கலாம் ஏதாச்சும் நடக்குமா, கண்டிப்பாக மிராக்கிள் நடக்கும் அப்படின்னா அந்த மிராக்கிள் நம்பியே தான் நான் போனேன். போகும்போது ஸ்டாஃப்ட்ட கேட்டால் அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அட்மிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த நிமிஷம் அந்த சார் சொன்னார், சரி சார் எந்த டிபார்ட்மெண்ட் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணும் சார், எனக்கு சிஎஸ்சி தான் வேணும், ஏன்னா நான் டிப்ளமா ஐடி தான் படித்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறமேட்டு உனக்கு இசி ட்ரிபிள்லாம் வேண்டாமா, இல்லை சார் எனக்கு அது வந்துட்டு எனக்கு எனக்கு அந்த கோர் வேண்டாம், எனக்கு சிஎஸ்சி தான் வேணும் அப்படின்னா. அப்புறம் சரி நீ போய் வெயிட் பண்ணு, இருக்குதான்னு பார்க்குறேன், ஆனால் ஒன்று தான் வேகன்சிஸ் இருக்கா, நான் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த சார் வந்துட்டு என்னை விடவே ஹாப்பியாக, ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக போய் அவர்கிட்ட அழுகாத குறையாக நான் போய் சொன்னேன். அவர் வந்து ஹாப்பியாக சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் தான்மா ஒரு வேகன்சி இருக்குது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு என் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்து நான் வந்துட்டு அட்மிஷன் போட்டேன். அதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, நீங்கள் வந்துட்டு அரியர் வச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஃபீஸ் வந்துட்டு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்துட்டு டிப்ளமா 95% நான் வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு அரியர்லாம் வைக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் நானே அக்செப்ட் பண்ணி நானும் வந்துட்டு அட்மிஷன்லாம் போட்டாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு காலேஜில். இது வந்துட்டு என் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள். இன்னொரு அனதர் மிராக்கிள் இதுலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லேட்டரல் என்ட்ரிஸ்க்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் சுத்தமாகவே புரியல. நான் வந்துட்டு எக்ஸாம் எழுதி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அந்த 3rd செமஸ்டர் டிபிடி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு வேளை நம்ம வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அழுதுகிட்டே சொன்னேன், இனி அவ்வளோதான், நான் வந்துட்டு நான் வெளியில் போயிடுவேன், எனக்கு ஃபுல் ஃபீஸ் என்னால் கட்ட முடியாது, நான் பாஸ் ஆக மாட்டேன் அப்படி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அது வந்து நெகட்டிவ் தான், பட் ஆனால் அந்த நெகட்டிவ்லேயே பாசிட்டிவாக என்னை அறியாமே நான் சொல்லியிருக்கேன் பாஸ் ஆக மாட்டேன் அப்படிங்கிறது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா சப்ஜெக்ட் எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன். நான் எதுலேயுமே அரியர் வைக்கல. சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இப்போ வந்துட்டு பிஇயும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உண்மையாலுமே வந்துட்டு எனக்கு அப்போ தெரில, இதெல்லாமே வந்துட்டு த்ரூ லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு நான் எந்த சுச்சுவேஷன்லாம் எப்படி இருந்தேன் எதுவுமே பண்ண முடியாது, ஒரு 0% கூட எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் ஒரு மிராக்கிள் நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு 100% கண்மூடித்தனமாக நான் நம்பினேன். க்ரேஸியாக விசுவலைஸ் பண்ணுவேன். எனக்கு அப்போலாம் தெரியாது, இதெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா எண்ணம் போல் வாழ்க்கை, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு இப்போ இந்த 2020 தான் நான் வந்துட்டு எபிரீகேப் சேனல், சீக்ரெட், இது எல்லாமே நான் பார்த்தேன். அப்போ தான் வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம லைஃப்லேயும் வந்துட்டு நிறைய விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. நான் இப்போ வந்துட்டு டோட்டலாக என் லைஃபே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்துட்டு இது வரைக்கும் யாராச்சும் பண்ணியிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரில. பட் ஆனால் அது நான் பண்ணுவேன் கண்டிப்பாக. இந்த 2020 இயர் எண்டுக்குள்ளே நான் கண்டிப்பாக அந்த மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். பிகாஸ் நவ் மை ஏஜ் இஸ் 22. கண்டிப்பாக அது வந்துட்டு நடக்கும். நான் ஜெயண்ணாக்கிட்டையும் கேட்டால் அது வந்துட்டு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அது பாசிபிள் அப்படிங்கிறதும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்த அடுத்த நிமிஷமே வந்துட்டு என் சக்ஸஸ் ஸ்டோரியை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். சீரியஸ்லி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னோட இது வரைக்கும் இந்த மிராக்கிள் நடந்ததை நான் மறுபடியும் இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை நான் சொல்லும்போது நான் ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணி நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நான் என்னால் நினச்சே பார்க்க முடியல, என்னடா இவ்வளோ ஈஸியாக நம்ம பிஇ படித்து முடிச்சிட்டோம். ஏன்னா அந்த டைமில் நான் பிஏ படிக்க மாட்டோம், ஏன்னா அந்தளவுக்கு என்னோடய சுச்சுவேஷன் சரௌண்டிங்ஸ் எல்லாமே அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இப்போது இந்த டைமில் நான் யோசித்து பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லைஃப் வந்து ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு டைம் ஜேனா சொல்லுவாங்க, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் லைஃப் கிடையாது, நம்ம லைஃப் வந்துட்டு ரொம்ப ஈஸி, நம்ம எண்ணத்தால் மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவார்.
இப்போ நான் வந்துட்டு இந்த சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லும் போது தான் நானே வந்து தெரிஞ்சுக்கிறேன், உண்மையாலுமே நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஈஸி. நம்மனால வந்துட்டு என்ன வேணாலும் நம்ம ரியாலிட்டியாக கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு எல்லாமே பாசிபிள் தான், இம்பாசிபிள்ங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்தாலும் உங்களோட அல்டிமேட்டோட கோல்ஸை மட்டும் நினைங்க. கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் ஈஸியான வேல உங்களை கொண்டு போய் விடும். நீங்கள் ஈஸியாக உங்களோட கோல்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களோட கோல்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல். அதே மாதிரி ஜெயனாக்கும் ரொம்ப நன்றி. நான் என்ன டவுட் கேட்டாலும் இல்லை எனக்கு புரியலினாலும் அதை மறுபடியும் வந்துட்டு பொறுமையாக ரிப்ளை பண்ணுறக்கு, புரிகிற மாதிரி ரிப்ளை பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே ஜெயனாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என் சக்ஸஸ் ஸ்டோரிஸை இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த யூனிவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக என்னோட மிகப்பெரிய இன்னொரு கோலை வந்து நான் அச்சீவ் பண்ணுவேன். அந்த சக்ஸஸ் ஸ்டோரியும் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். 100% எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.